எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். பாதாம் ஃப்ளோரில் எப்படி கேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் சுலபமாக செஞ்சிடலாங்க. வாங்க இந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் இங்கே இந்த பாதாம் கேக் செய்கிறதுக்காக கடையில் வாங்கின பாதாம் மாவை தாங்க யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா 1 கப்பு பாதாமை மிக்சியில் போட்டு குருணையாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பாதாம் ஃப்ளோர் வீட்டிலேயே ரெடி ஆயிரும். இப்படி பாதாம் ஃப்ளோர் ரெடியாக வச்சுக்கிட்டதுக்கப்புறமா நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு கலந்துக்க போகிறோங்க. அதுக்காக நான் 2 முட்டை எடுத்திருக்கேங்க. இந்த 2 முட்டை கூட 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது நீங்கள் எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரையும் முட்டையும் நல்லா கலக்கிற மாதிரி ஒரு விஸ்கரை வச்சு கண்டினியூஸாக 2லேருந்து 3 நிமிஷம் போல் அடித்து கலந்துக்குங்க. நம்ம எடுத்துக்கிட்ட முட்டையும் சர்க்கரையும் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறி சர்க்கரை முழுசாக கரைஞ்சி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸை இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா 3 பொருட்களும் கலந்ததுக்கப்புறமா இதில் பாதாம் மாவை சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு பாதாம் மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்போட அளவு 250 கிராமுங்க. நம்ம எடுத்திருக்க இந்த பாதாம் மாவை டைரெக்டாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் எல்லா மாவையும் ஒரே சமயத்தில் சேர்க்காம பேட்சாக போட்டு சேர்த்துக்க போகிறேங்க. இது மாதிரி நம்ம மாவு கலக்கும் பொழுது ஒரே டைரெக்ஷனில் கலந்துக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் சாஃப்டாக வருங்க. இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவில் கடைசி பகுதி மாவை சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி உப்பு 1/8 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இது ரெண்டையும் இந்த பாதாம் மாவில் கலந்து ஒரே டைரெக்ஷனில் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 90% இந்த கேக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவில் 30 ml காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பால் சேர்த்து கலக்கும் பொழுது நம்மளுடைய மாவு கொஞ்சமாக இலகி வரும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேக் பேட்டர் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பால் ஊற்றி கலந்ததுக்கப்புறமா நீங்கள் மாவை எடுத்து இது மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னாங்க அதுவே அழகாக ரிப்பன் மாதிரி மடிஞ்சு விழுகும். இதுதான் சரியான பக்குவம் நம்மளுடைய கேக்குக்கு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த கேக் மாவை 9 இன்ச்சு ஓவல் டின்னில் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேங்க. அதுக்காக முதலையே டின்னோட ஓரங்கள்லேயும் அடிப்பகுதியிலையும் நெய் தடவிங்க. நடுவில் நான் பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக டின்னை வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை இந்த டின்னில் மாற்றிக்க போகிறோம். இது மாதிரி நம்ம இந்த டின்னுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த டின்னை ஒரு 2-3 முறை இது மாதிரி தட்டி விட்டுக்குங்க. தட்டி விட்டதுக்கப்புறமா இங்கே நம்ம பாதாம் கேக் பண்ணுறதுனால நான் சில பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனை நீங்கள் கேக்கோட மேல்புறத்தில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாதாமில் கேக்கோட மேல்புறத்தில் எப்படி உங்களுக்கு டிசைன் வேணுமோ அது மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இந்த டின்னை முன்னாடியே 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த குக்கர்லங்க வச்சு பேக் பண்ண போகிறோம். அதுக்காக நான் குக்கர் உள்ளே ஒரு ஸ்டீல் திருவை வைக்கிறேன். இந்த ஸ்டீல் திருவை மேலே நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த 9 இன்ச்சு டின்னை வச்சுங்க மூடி போட்டு சிம்மில் 20 நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான பாதாம் கேக் வீட்டிலேயே ரெடி ஆயிருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய கேக் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கேக்கை திறந்து பார்த்தோம்னா அருமையாக வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள், ஓரங்களில் நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் நடுவில் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வந்திருக்குங்க. இப்போ இந்த கேக் வெந்துருச்சான்னு ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லாட்டி கத்தியை வச்சோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. கேக் அருமையாக வந்துருச்சு. கேக்கு வெந்த உடனே நம்ம எடுத்து இந்த கேக்கை உடனே வெளியே வச்சிடணுங்க. வச்சுட்டு அது மொத்தமாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு அதனுடைய ஓரங்களில் எடுத்து விட்டுட்டுங்க. இப்போ இந்த கேக் டின்னை ஒரு தட்டில் வச்சு கவுத்துக்கிங்க.
கவுத்திட்டு பின்புறத்தை நல்லா தட்டிட்டு மெல்லமாக எடுத்திங்கன்னா நமக்கு கேக் வந்து அழகாக விழுந்துடும். நீங்கள் இந்த கேக்கில் கவனிக்க வேண்டியது, நம்ம இந்த கேக் செய்கிறதுக்காக வெண்ணெயோ நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவுமே பயன்படுத்த கிடையாதுங்க. இந்த கேக்கு அதனால் லைட்டாக நமக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேக்கோட சுவை அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு ரிச் கேக்கை நீங்கள் சாப்பிட்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதில் மைதாங்கிறது கலக்கவே கிடையாது. வெறும் பாதாமை பொடி பண்ணி அந்த பொடியில் தான் நம்ம இந்த கேக்கை செஞ்சுருக்கோம். அதனால் இந்த கேக்குடைய சுவை அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் இந்த கேக்கை ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேக் பிடிக்கும். குழந்தைகள் மிகவுமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த பாதாம் கேக் மற்ற கேக்குகளை காட்டிலும் சுவை வந்து அவங்களுக்கு வித்தியாசமானதாக இருக்கும். மிகவும் ஆரோக்கியமானதும் கொடுங்க. உங்களுக்கு இந்த பாதாம் கேக் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.